மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேர் அதிர்வை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் புன்னைபாலு அப்படிங்கிறவர் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி. ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாளுக்கு முன்பாக ரிவெஞ்ச் மர்டர் அப்படி நம்மளுடைய அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு காணிக்கையாக இதை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதான் அடிப்படை கருத்தாக கருதப்பட்டது. சரண்டர் ஆன 8 பேர், அதன் பிறகு கைது செய்யப்பட்ட 3 பேர், அதன் பிறகு கைது செய்யப்பட்ட சிலர், அப்படிலாம் போயிட்டு 16 நெருங்குகிற பொழுது அது வரைக்குமே ஆம்ஸ்ட்ராங் அணியில் நிற்கிற வழக்கறிஞர்கள் 16வது நாள் நினைவு நாளுக்கு வந்தவங்க அத்தனை பேருமே இல்லை இல்லை இது பி டீம், ஏ டீம் வேற ஒன்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இவர்கள் ஏ டீம் வேற அப்படின்னு சொன்னது ஹரிஹரனுடைய என்ட்ரிக்கு அப்புறம். இந்த கொலையை அவங்க சாதாரணமாக பொன்னைபாலு, மலர்கொடி, அஞ்சலையால் செஞ்சிருக்கவே முடியாதுன்னு தெரியுது. அருளும் ஹரிஹரனும் சந்தித்த பிறகுதான் இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமாக மாறுது. ஹரிஹரனே பி டீம் தான், யார் ஒரிஜினல் ஏ டீம். ஆற்காடு சுரேஷும் அஞ்சலியும் சேர்ந்து சின்னாவை தீர்த்து கட்டுவதற்காக என்கேஜ் பண்ணப்பட்டவர் தான் சிசிங் ராஜா டீம். ஸோ இந்த ஆற்காடு சுரேஷுக்கும் சிசிங் ராஜாவுக்குமான தொடர்பு அஞ்சலி மூலமா ஏற்படும். அஞ்சலி மூலமா இந்த ஸ்கிராப் கான்ட்ராக்ட்ல இவருடைய தலையீடு இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் இந்த கொலைக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்கிராப் கான்ட்ராக்ட்ல இதுவரை 9 ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். அந்த 9 பேருமே எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படின்னா, உளவுத்துறையுடைய ஒரு தகவல் வந்தது அப்படின்னு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் இறந்து 16வது நாள் ஒரு டெத்து நடக்கும் சொல்லிட்டு எச்சரித்தது உளவுத்துறைன்னு செய்தி எல்லாத்தையுமே வந்தது. இன்னமும் ஆம்ஸ்ட்ராங் குரூப்ல யாரும் இருக்கக்கூடிய சிலர் இல்லை யாராவது அந்த தரப்புல இருக்கவங்களை பழி வாங்கணுங்கிற நோக்கம் இன்னும் இருக்குமா? இன்னும் இருக்குமான்னு கேட்காதீங்க, இருக்குது. அருணுடைய போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் சென்னையில் கடந்த 22 நாட்களாக ஒரு கொலை கூட நடக்கவில்லை. மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு செயல்பாடாக கருதுகிறோம். அப்போ முதல்வருக்கும் கமிஷனருக்கும் அந்த அளவுக்கு தொடர்பும் இப்போ அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமா நீங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க, தொடர்ச்சியாக அந்த ஃபாலோ அப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கைது நடந்திருக்கு. இந்த வழக்குடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சார்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேர் அதிர்வை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. அதாவது நில அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி, ஒரு புயல், ஒரு சுனாமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொதுமக்களுடைய எண்ணங்களை மனசு சென்னை பொறுத்த வரைக்கும் மாநகரத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே, அத்தனை வழக்கறிஞர்கள், நீதிமன்றங்கள் அத்தனையுமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு சப்ஜெக்டாக போயிட்டு இருக்கிறனால தான் அது இவ்வளோ சூடு பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அலுவலகத்தின் கதவுகளை பல்வேறு நபர்கள் தட்டி கொண்டே இருக்கிறார்கள். மாயாவதியுடைய கதவுகளை பல்வேறு நபர்கள் தட்டி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளை அனுப்பி கொண்டிருக்கிறார். எனவே தமிழக முதல்வர் அவர்களும் இப்போதெல்லாம் ரொம்ப கடுமையாக பெருமுயற்சியுடன் பல்வேறு காவல்துறை அதிகாரிகளை மாற்றி அமைத்து இதை எப்படியாவது அந்நியர்த்தம் பண்ண வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் புன்னைபாலு அப்படிங்கிறவர் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி. அவருடைய பிறந்த நாள் ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாளுக்கு முன்பாக ரிவெஞ்ச் மர்டர் அப்படி நம்மளுடைய அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு காணிக்கையாக இதை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதான் அடிப்படை கருத்தாக கருதப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஆற்காடு சுரேஷுடைய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆற்காடு சுரேஷுடைய காதல் மனைவியாக இருந்ததுனால தன் கணவனுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தால் ஒரு இதுதான் நோக்கமாக இருந்திருக்குமா. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, சேகர் என்கின்ற தோட்டம் சேகருடைய மனைவி மலர்கொடியுடைய கணவனை 50 பேர் சேர்ந்து தோட்டம் ஏரியாவில் வெட்டி கொண்ட போது
ஆம்ஸ்ட்ராங் ஆட்கள் வந்திருந்திருக்கார்கள் அப்படிங்கிறது வந்து 20 வருஷமாக ஹேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு நேர்கோட்டுக்கு வரும்போது இவங்க மச்சான் அருள் என்கின்ற திருவள்ளூர் வழக்கறிஞர் இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் இது வந்து இவங்க தான் ஏ டீம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து இந்த 8 சரண்டர் ஆன 8 பேர், அதன் பிறகு கைது செய்யப்பட்ட 3 பேர், அதன் பிறகு கைது செய்யப்பட்ட சிலர் அப்படியெல்லாம் போயிட்டு 16 நெருங்குகிற பொழுது அது வரைக்குமே வந்து எதிரணியில் நிற்கிற ஆம்ஸ்ட்ராங் அணியில் நிற்கிற கம்ப்ளைனன்ட் சைடில் நிற்கிற வழக்கறிஞர்கள் அது கரெக்டாக வந்து 5ஆம் தேதி ஜூன் 5 இப்போ 16வது நாள் நினைவு நாளுக்கு வந்தவங்க அத்தனை பேருமே வந்து இல்லை இது வந்து பி டீம், ஏ டீம் வேற ஒன்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதனடா அது இவங்க வந்து அதிருப்தியாக இருக்காங்களா இல்லை கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா? அவன் ஒரு ஆளை வந்து என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை கூட உருவானது. அதில் அதிருப்தியாளர்கள் ஆகிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை டீம் வந்து வேற ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டீமில் யார் வேற? ஏ டீம் வேற அப்படிங்கிறாங்க. ஏ டீம் வேற. இந்த வழக்கில் மட்டும்தான் வந்து புதிதாக இவர்கள் வந்து ஏ டீம் வேற அப்படின்னு சொன்னது ஹரிஹரனுடைய என்ட்ரிக்கு அப்புறம். ஹரிஹரன் என்ற வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஹரன் வழக்கறிஞர் மலர்கொடிய மகன் அழகுராஜாவுடைய கிளாஸ்மேட், ஸ்கூல்மேட்டு. அப்படியே அவனுக்கு நண்பராகி ஒரு சந்தர்ப்பத்தில் வண்ணாரப்பேட்டையிலிருந்து இந்த குடும்பத்தோடு சந்திக்கிற போது இவங்களாம் ஜாயின்ட் மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்போ ஹரிஹரனை நேற்றைய முன்தினம் வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து அவங்கள மட்டும் 3 நாள் பத்தாது, 4 பேரை எடுக்கிறாங்க. அதில் 3 நாள் பத்தாது, இவருக்கு மட்டும் 5 நாள் எங்களுக்கு தேவைப்படுது, ஏன்னா இவருடைய ரோல் அதிகமாக இருக்குது அப்படின்னு காவல்துறை சொல்லுது. அந்த காவல்துறை சொன்னதில் மிக முக்கிய உட்கருத்து இருந்திருக்குது. அப்புறம் பார்த்தா ஹரிஹரனுடைய வாக்குமூலத்தில் தான் சொல்கிறாரு, வடசென்னையில் நாங்கள் வந்து எந்தெந்த கம்பெனிஸு எந்தெந்த கட்டுமான நிறுவனங்கள்ட்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து பணம் வசூலித்து கொண்டிருக்கிறோமோ எங்கள் குரூப்பு அப்படின்ட்டு வேற ஒரு ஏ டீமை காட்டுறாரு. நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து சம்போ செந்தில் தலைமையில் இந்த இந்த வடசென்னை பகுதியில் எங்களுடைய சாம்ராஜ்யத்தில் அப்பப்போ வந்து இவர் தடையாக இருக்கிறாரு, எங்களுடைய வசூலுக்கு இவர் தடையாக இருக்கிறாரு, அதனால் வந்து நாங்கள் தான் அவரை வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து மலர்கொடி ஒரு தடவை அருண் வழியாக எங்களோட இன்ட்ரடியூஸ் ஆனால் இவங்கெல்லாம் வந்து இந்த நோக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் இவங்களை ஃபீல்டுக்கே பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஓ அப்படின்னு பார்த்தா ஏ டீம்னு ஒன்று வருது. இந்த அருள் இந்த கொலையை வந்து அவங்க சாதாரணமாக பொன்னைப்பால் மலர்கொடி அஞ்சலையால் செஞ்சிருக்கவே முடியாதுன்னு தெரியுது. அருளுடைய கனெக்ஷனும் அருளும் வந்து ஹரிஹரனும் சந்தித்த பிறகு தான் வந்து இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமாக மாறுது. எப்போது ஆர்கனைஸ்ட் கிரைமாக மாறுதுன்னா அருள் ஹரிஹரனுடைய சந்திப்பு தான். அப்போ இந்த வழக்கறிஞர்கள் டீம் வந்தோடனே இன்னொரு வழக்கறிஞர்னு 5 வழக்கறிஞர்கள் வந்து செட் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து தே கண்டக்டட் மீட்டிங் அட் திருவள்ளூர். அதே மாதிரி நார்த் மெட்ராஸில் சில இடங்களை சந்தித்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலான்னு கடந்த 3 மாதங்களாக திட்டம் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 3 மாதங்களில் திட்டம் போட்டதுக்கு இதுக்கு தலைமை தாங்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அது சிசிங் ராஜா என்கிட்ட தாம்பரத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு பார்த்தா சிசிங் ராஜாவிட்ட ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. சம்போ செந்தில்கிட்ட என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து சம்போ செந்திலுடைய ஸ்டேட்மெண்ட்டு மிகவும் எலாபரேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது காவல்துறை மிக ரகசியமாகவும் கவனமாகவும் அதை செயல்படுத்த இருக்கிறது. அது பின்னாடி வெளியே வரும். இந்த இவர் எப்படி பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கிற சிசிங் ராஜா ஏற்கனவே வந்து அருள் கூட தொடர்பாரு. தாம்பரத்தில் இருக்கிற சிசிங் ராஜா நாகேந்திரனோட தொடர்பு இருக்கார். தாம்பரத்தோட சிசிங் ராஜா சம்போ செந்திலோடு தொடர்பு இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே வந்து சிறைச்சாலைகளில் நண்பர்களான ஒரு கூட்டம். இந்த அஞ்சலைக்கு மிக நெருங்கிய நண்பர் யார்? சிசிங் ராஜா அஞ்சலைக்கு மிக நெருங்கிய நண்பர். எப்படி அஞ்சலைக்கு நண்பர் அப்படின்னா, அஞ்சலை வடசென்னையில் சின்ன என்கின்ற சின்னகேசவலை வந்து தான் வந்து அஞ்சலை வந்து சின்னகேசவனுடைய ஆசை மனைவியாக இருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அஞ்சலை என்பவர்
சென்னா என்கின்ற சென்னகேஸ்வருக்கு மனைவியாக ஆசை மனைவியாக இருந்துவிட்டு பிறகு ஆற்காடு சுரேஷுக்கு மனைவியாக மாறியதற்கு பிறகு ஆற்காடு சுரேஷை வைத்து இந்த பகுதியை வந்து தனது ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிற பொழுது ஆற்காடு சுரேஷை வைத்தே வந்து அவரை தீர்த்து கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆற்காடு சுரேஷும் அஞ்சலியும் சேர்ந்து சின்னாவை தீர்த்து கட்டுவதற்காக என்கேஜ் பண்ணப்பட்டவர் தான் வந்து சிசிங் ராஜா டீமு. சிசிங் ராஜா டீமு இந்த டீம் தான் வந்து கிட்டத்தட்ட 16லேருந்து இப்போ 18 ஆயிருக்குங்களா. மொத்தம் 25 பேர்கள் வந்து மெயின் அக்யூஸ்டாக வர்றாங்க. மெயின் அக்யூஸ்டாக 25 பேர் வர்றாங்க. இவர்களுக்கு ஓட்டுநராக இருந்தவர்கள், எனக்கு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தவர், செல்ஃபோன் வாங்கி கொடுத்தவர், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது கணக்கு வந்து 35 வரை வந்து சேரும் போல இருக்கு. ஆக அஞ்சலிக்கும் வந்து தாம்பரம் சிசிங் ராஜாவுக்கும் எப்படின்னா, தாம்பரம் சிசிங் ராஜாவும் ஆற்காடு சுரேஷும் அஞ்சலியும் சேர்ந்து இவர் என்கேஜ் பண்ணுறாங்க பழசுக்க என்ஜாய். அப்போ அவர் அதை முடித்ததுக்கப்புறம் அஞ்சலி ஆற்காடு சுரேஷுடைய ஃபேமிலிக்கு மிக நெருக்கமானவராக அவர் இருக்கார். அதனால தான் அவர் வந்து சிசிங் ராஜா இந்த கொலைக்கு தொடர்புடையவராக வர்றாரு. மிகப்பெரிய திட்டம் தீடும் போதெல்லாம் வந்து சிசிங் ராஜாவுக்கும் இவங்களுக்கும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த சமயத்தில் ஆற்காடு ரமேஷ் வந்து போன வருடம் வந்து சென்னை கடற்கரையில் வந்து கொலை செய்யப்பட்ட போது அவர் ஆறுதலுக்காக பலமுறை அஞ்சலியை மீட் பண்ணியிருக்காரு. அஞ்சலி இதுக்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணினதுனால தான் வந்து இவங்க வந்து பெரிய தலைகளான யார் ஹரிஹரன், சிசிங் ராஜா, சம்போ செந்தில், இவங்க பெரிய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து இதில் தலையிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆற்காடு சுரேஷுக்கும் சிசிங் ராஜாவுக்குமான தொடர்பு வந்து அஞ்சலி மூலியமா ஏற்படும். அஞ்சலி மூலியமாக தான் ஆற்காடு சுரேஷுக்கும் சிசிங் ராஜாவுக்கும் மிகப்பெரிய நட்பு ஏற்படுது. ஸோ எக்ஸிக்யூஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக பயன்படுது அஞ்சலி. அவங்க தான் எக்ஸிக்யூஷன் டீமுக்கு இவரை எடுக்கிறாங்க. இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் டீமுக்கு இவங்க பி டீமாக மாறிடுறாங்க. எப்போ ஹரிஹரன்ட்ட போன உடனே அவங்க ஏ டீமாக மாறிடுறாங்க. ஏ பியாக மாறிடுது. ஏ டீம் வந்து பி டீமாக மாறிடுது. பி டீம் வந்து இன்னொரு ஏ வந்ததுக்கப்புறம் இது பி டீமாக மாறிடுது வைங்களேன். ஸோ ஏ டீமில் தான் இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. ஏ டீமுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவும் காவல்துறைக்கு சற்று சிரமமாகும். ஏன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ராஜமுந்திரியில் போய் வாங்கியிருப்பார் 2வது மனைவி வீட்டில். யார்? சிசிங் ராஜா வந்து இங்கே ஒரு மனைவியும் குழந்தைகள் இருந்த போதிலும் அவருக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ராஜமுந்திரி அதை ஸ்மெல் பண்ணி காவல்துறை கிட்டத்தட்ட நெருங்கி அவருடைய வீட்டை சுற்றி காவல்துறை நெருங்குகிறது என்று தெரிந்தவுடனே அவர் வந்து ஒரு காரில் அவர் தப்பிச்சு போகிறாரு. இந்த காரில் தான் சிசிங் ராஜா போகிறாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கிட்ட நெருங்கி அவங்க பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் அந்த காரில் போயிருக்காரு. அந்த கார் நம்பர் யார் ஓடர்ங்கிறத கண்டுபிடிச்சி இன்றைய தினத்துலேருந்து விசாரணை தொடங்குறாங்க. இல்லை, இப்போ சிசிங் ராஜாவோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள் சார். அவர் இதுக்குள்ளே வந்ததுங்கிறது ஒன்று, அவருடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன? சிசிங் ராஜா வந்து 8 கொலை வழக்குகள் இருக்குது. A+ ரவுடி, தாம்பரத்தை சேர்ந்தவர். இவர் அந்த 8 கொலை வழக்குகளில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வழக்குகள் தான் அவர் வந்து எல்லா வழக்குகளையுமே வந்து சாட்சிகளை வந்து கலைத்து விட்டு அல்லது சாட்சிகளை மிரட்டி தனக்கு எதிராக சாட்சிகளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவர் வந்து லாபகமாக வந்து நாட்டு வெடிகுண்டு சின்னா என்ற சின்னகேசவல் வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டி படுகொலை செய்கிற பொழுது அந்த வேனெல்லாம் செதறி போகிற அளவுக்கு வெடிகுண்டுகளை நடு ரோட்டில் வீசி அடித்து வெற்றிகரமாக வந்து சின்னகேசவலையும் பகத்சிங் என்ற வக்கீலையும் அதே இடத்துல கொண்டவர் தான் சிசிங் ராஜா. அந்த வழக்கு கூட ஒன்றும் இல்லை. சிசிங் ராஜா 8 பேரை கொலை செய்திருந்த போதிலும் ஒன்றுமில்லை. அவர் மீது எந்த வித தண்டனையும் இல்லாமல் அவர் வந்து சிறைக்கு போகிறதும் 3 மாதம் கழிச்சோடனே பெயில் வரதும் கிட்டத்தட்ட 6-7 குண்டர் சட்டத்தில் போயிருக்கிறாரா கேள்விப்படுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா செல்லப்பன் என்கின்ற செல்லராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கெய்சர் வெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. 100+ அப்படின்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்கை வந்து தமிழ்நாடு முழுவதும் மார்க்கெட் பண்ண வராரு. அப்படி மார்க்கெட் பண்ண வந்துட்டு உங்களுக்கெல்லாம் டீலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சங்கர் பட்டேல், வரதராஜு, மகேஷ்குமார், விஸ்வமூர்த்தி போன்ற எல்லார்கிட்டையுமே வந்து
ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து 1 கோடி 2 கோடி வாங்கி கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாயை வந்து வசூல் பண்ணிடுறார். 16 கோடி. மலேசியாவை நாமக்கல்லை சேர்ந்தவர். அவருடைய மனைவி மீனாட்சி என்கின்ற மீனா. அவங்க வந்து நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற கிடாரம் என்கின்ற ஊர். இவங்களும் அவருடைய சரா என்கின்ற சரவணன் ஒருத்தன். அவனுக்கு இவங்கெல்லாம் வந்து மலேசியாவில் அண்டர் கிரவுண்ட் பிளேயர்ஸு. இங்கே சீட்டிங் எண்ணத்தோடவே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இவங்க எல்லாரும் சங்கர் பட்டேல், வரதராஜ், கர்சன் பட்டேல், மகேஷ்குமார், விஸ்வமூர்த்தி, இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பணத்தை வாங்கிட்டு பல கோடி ரூபாய் 16 கோடி ரூபாய் வாங்கிட்டு 16 ஏக்கர் நிலத்தை இவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்காடுடைய கீழ்ப்பகுதியில் மலைவாழ் மக்கள் இடத்த வந்து போய் ஏமாற்றி வாங்கி விடுகிறார்கள். அதில் மலைவாழ் மக்களுக்கும் சண்டை வந்துடுது. இவர் வந்து போடா மலை ஜாதி பசங்களேன்னு திட்டிடுறாரு. அவர் வந்து செல்லாராம வந்து சேலத்து நீதிமன்றத்தில் அவரை வந்து ஜாதி துவேஷமாக பேசுனதுனால SC/ST ஆக்டில் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் செல்லாராம் வந்து ரிமாண்ட் பண்ணி 50 நாட்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கார். அப்போ சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு நண்பர் அறிமுகப்படுத்துறாரு, இந்த மாதிரி நிலம் வந்து கைவிட்டு போயிடும் போல இருக்கு, மலைவாழ் மக்கள் இந்த நிலத்தை வந்து எப்படியாவது நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட, தியாகராஜன் அசோக் நகரில் இருக்கார். அசோக் நகர் தியாகராஜன் பவர் கொடுக்குறாரு, நான் உனக்கு பவர் கொடுக்குறேன், நீ இந்த நிலத்தெல்லாம் வந்து கைப்பற்றி எனக்கு 16 ஏக்கர் முழுமையாக கொடு அப்படின்னு சொன்னார். தியாகராஜன் ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், இப்போ எல்லாம் காம்பவுண்ட் போட்டுட்டேன், இப்போ 25 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம இவருக்கு செல்லாராம் வந்து பணமே கொடுக்க மாட்டேன், மரியாதையாக நிலத்தை கொடுங்க. அவர் என்ன செஞ்சார், தியாகராஜன் வந்து அந்த பவர் வாங்கியிருக்காரு இல்லையா, அப்படியே அவர் தன்னுடைய மனைவியின் பேரில் அந்த நிலம் பூரா எழுதி வச்சிட்டார். ஸோ இப்போது அந்த தியாகராஜனை மடக்கி அந்த 16 ஏக்கரையும் திருப்பி பெறணும் அப்படின்னு செல்லாராம் வந்து சிசிங் ராஜாவை பார்க்க வர்றார். ஏன்னா தாம்பரம் பகுதியில் அவர் குடியிருக்கிறதா, தியாகராஜன் குடியிருக்கிறதா சிசிங் ராஜ். அப்போ இந்த தியாகராஜனை ஆள் கடத்தல் பண்ணி மிரட்டி பத்திரம் பண்ணுறதுக்காக ஆள் கடத்தல் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து சிசிங் ராஜா கைது செய்யப்படுகிறார். துப்பாக்கியோட வெடிகுண்டோட கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படுகிறார். இப்போ இந்த பெயிலில் வந்த அப்போ அதில் செல்லாராமும் வந்து அக்யூஸ்ட். அந்த செல்லாராம் வந்து இங்கே மட்டும் தங்குறவர் இல்லை, தமிழ்நாட்டில் தங்குவார், சேலத்தில் தங்குவார். சேலத்தில் வந்து வின்சென்ட் காஸ்டேல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் கிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல 2nd ஃப்ளோரில் அவருக்கு வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது. அவர் வந்து இப்போ சிசிங் ராஜா அந்த பகுதியில் தான் சேலத்தில் போய் செல்லாராம் வீட்டில் தங்கலாம், அல்லது செல்லாராம் டெல்லியில் பல இடங்களில் தங்குவார், ஆந்திராவில் தங்குவார். செல்லாராமுக்கு வந்து இந்த 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 SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் சேலத்தில் ரிமாண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க. பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சோடனே செல்லாராம் என்ன செஞ்சார், இங்கேருந்து வந்து ஈஸ்ட்டு அஸ்ஸாமுக்கு போனார். கவுஹாத்தியில் போய் ட்ரெயினில் போய் இறங்கி அஸ்ஸாம்லேருந்து பர்மாவுக்கு கிராஸ் பண்ணி போய் பர்மாவிலேருந்து தாய்லாந்து போய் மலேசியாவில் போய் வேறு பாஸ்போர்ட் வாங்கி செட்டில் ஆகிட்டார். ஸோ அவருடைய நெருங்கிய நண்பர் தான் வந்து சிசிங் ராஜா. ஓகே. ஸோ இவருக்கு புகலிடம் கொடுப்பதற்கு செல்லாராமும் இருக்கார். ஸோ இப்படி இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட் இருக்குது இவங்களுக்கெல்லாம். போலீஸ் நெருங்க முடியாமல் போகிறதுக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய முக்கியமான காரணம். இவங்க எங்கெல்லாம் வந்து இவங்க யாருக்காக வந்து ஆட்கடத்தல் பண்ணாங்களோ, யாருடைய ஆதரவுக்காக கொலை செஞ்சாங்களோ, இப்போ 8 கொலை வழக்கு இல்லையா, யார் கூலி கொடுத்து அந்த கொலையை செய்ய சொன்னார்களோ அவர்களெல்லாம் வந்து இப்போ எனக்கு நான் ஒரு சிக்கலில் இருக்கேன், எனக்கு வந்து ஆள் தெரியாத இடத்துல அடைக்கலம் கொடுங்க அப்படின்னா அடைக்கலம் கொடுப்பார்கள். எனவே தான் வந்து சிசிங் ராஜாவெல்லாம் பிடிப்பது. அவருக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸு. இவருக்கு வந்து சிசிங் ராஜா வந்து தாம்பரத்தில் இருக்கிற பல்வேறு காவல்துறை அதிகாரிகளை கூட கையில் போட்டுக்கொண்டு அவர் வந்து ஈசிஆரில் இருக்கிற பல தோட்ட பங்களாக்களில் வந்து எவ்வரி சாட்டர்டே சண்டே வந்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு விருந்து வைப்பதை கூட பழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். ஸோ இப்படி இருந்து கொண்டு கைத்துப்பாக்கிகளையும் நாட்டு வெடி குண்டுகளையும் வந்து அபரிமிதமாக கையில் வச்சுருந்தவர் தான். அவர் பக்கத்துலேயே யாரும் போக முடியாது, அந்த அளவுக்கு உயரமான A++ கேட்டகரி. ஆமாம், அது A+ஓட வந்து நிறுத்திட்டாங்க. பவர் கொடுத்தோம்னா A8 A10 அப்படி கொடுக்கலாம், A2 அப்படி கொடுக்கலாம், அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இவர்கள்லாம் வந்து சமூகத்தில் வந்து இது மாதிரியான மிகப்பெரிய ஆபத்தானவர்கள் உருவாகிற வரைக்கும்
காவல்துறை கடுமையாக இரவு பகலும் உழைத்த போதும் வந்து இவங்களெல்லாம் வந்து தண்டனைக்குள்ளாக்கப்படாமல் இருந்திருக்கிறார்கள். இல்லை, இப்போ இதில் இப்போ 2 டீம் பற்றி சொல்கிறீங்க. அதாவது வந்து ஏ டீம் மட்டும் இல்லை, பி டீம்னு ஒன்று இருக்குது. இவங்க பி டீமாக மாறுறாங்க, அப்புறம் ஏ டீமாக இருக்காங்க சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம பேசுகிற விஷயங்கள். இதையும் தாண்டி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய டீம் எதுவும் இருக்கும்? இல்லை, டீமோ இல்லை நபர்களோ இருப்பாங்க. இப்போ பொதுமக்களுடைய கேள்வி என்னன்னா, எப்போ அஞ்சலை சி டீமாக மாறுவார் அப்படிங்கிறது தான். அதுதான். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு டீம். எஸ், அஞ்சலை எப்போது சி டீமாக மாற போகிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வி. எல்லாம் காலையில் கூட வந்து இன்றைக்கு மத்தியானம், இன்று காலை, நேற்று இரவு நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வந்து ஊடகவியலாளர்கள்லாம் வந்து தொலைபேசியில் சாதாரணமாக பேசுகிற பொழுது, சார் அந்த ஒரிஜினல் ஏ டீம் யார்? இல்லை, ஹரிகரன் பி டீம். ஹரிகரனே பி டீம் தான். யார் அந்த ஒரிஜினல் ஏ டீம்? இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக மாயாவதி வீட்டில் கிட்டத்தட்ட 5 முறை வந்து கூட்டம் நடந்திருக்கிறது. கூட்டம் நடந்து யார் அந்த ஏ டீம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காகவே பிரத்யோகமாக வந்து இப்போ ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து மாநில தலைவராக போடுறாங்க இல்லையா, அவரு கூட வந்து 50 வழக்குரைஞர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. உண்மையான ஏ டீம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு டீம் வந்து காவல்துறையோடு தொடர்பு கொண்டு, சார் உண்மையான ஏ டீமை கண்டுபிடிங்க, இதோட இந்த பிரச்சனைலாம் முடிங்க, தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரத்தை இத்தோடு தொலைந்து போகட்டும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய வழக்குரைஞர்களுடைய. ஏனென்றால் கொலை செய்யப்பட்ட விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாருக்குமே எதிரி கூட சில நம்ம சொல்லுவோம், எதிரி கூட இந்த மாதிரியான சாவு வரக்கூடாது. இப்போ நம்ம கூட காவல்துறையிலேருந்து பல்வேறு கொலை வழக்குகளை வந்து வட சென்னையிலையும் தென் சென்னையிலும் தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ கொலை வழக்குகளை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், விசாரிச்சிருக்கோம். இது வந்து அமேசானில் வந்து எந்த ஊரில் கொலை செய்கிறதுக்கு சிறப்பான கோடாரி வைக்குதுன்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணி வாங்கி கழுத்தோடு வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில், மும்பை போன்ற நகரங்களில் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எல்லாம் இந்த யூடியூப்லேயும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து 3 மாதமாக வந்து பிளான் பண்ணி வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை சாதாரணமாக பகலில் நம்ம ஒரு 20 பேர் சேர்ந்தால் கொண்டு வரலாம் அப்படின்லாம் முடிவெடுத்தால் மற்ற மாநில தலைவர்களுக்கும் மற்ற அரசியல்வாதிக்கும், இப்போ தம்பி விஜய் நேற்றுக்கு அரசியல் வந்தார். அரசியல் வரும்போது குழந்தைங்களுக்கு நான் வந்து முதல் மதிப்பெண் வாங்கினவங்களுக்கு நான் வந்து பதக்கங்கள் கொடுக்குறேன் அல்லது உதவிகள் கரம் நீட்டுகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அவர் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா, இங்கே படிக்கிறதுக்கு ஏராளமான பேர் இருக்காங்க, படிக்கிறதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் இவங்களை வழி நடத்துகிற தலைவர்கள் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்கிறார். தலைவர் கம்மின்னு சொல்கிறார். அப்படின்னா வந்து இந்த நாட்டில் முதல்வர், மாண்புமிகு முதல்வர் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கார். அவர் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், நல்லதாக இருக்கார். திரு அண்ணாமலை சார் இருக்கார், நல்லதாக இருக்கார். ஆனால் தலைவர் 10ங்கிறார். 10ன்னு என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற ஒரு 15-20 தலைவர் தான் இங்கே இருக்காங்க. ஒரு 40-50 தலைவர். ஒரு அந்த காலத்தில் வந்து மேல் சபை கீழ் சபை, இப்போ கூட எம்எல்ஏ இப்போ லெஜிஸ்லேஷன் அசம்பிளி கீழே இன்னொரு சபை இருக்கும். அந்த சபையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 120 பேரை அறிவார்ந்த சமூகத்தை தேர்ந்தெடுத்து அவங்க என்னென்ன கொள்கையெல்லாம் முன்வைக்கிறார்களோ அதையெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு ஆட்சி நடத்திய தமிழகம். அதை விட்டுட்டு எந்த தலைவர் வேணாலும் எப்படி வேணாலும் கொலைகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 63 வருஷத்துக்கு அப்படின்னு வருது. 63 கொலை வந்து சென்னை போன்ற நகரங்களில் நடக்கலாமா அப்படின்னு பார்த்தா காவல்துறை வந்து கடுமையாக வேலை செய்யுது, முதல்வரும் கடுமையாக வேலை செய்கிறார். இன்றைய தினம் மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நம்ம போன வாரத்தில் பேசணும். ஒவ்வொரு மனுதாரனுடைய மனுவுக்கு பின்னாலும் 1000 துளி கண்ணீர்கள் இருக்கிறது நம்ம பதிவு பண்ணோம். பதிவை அப்படியே வந்து முதல்வர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு 3 கலெக்டர்கிட்ட பேசியிருக்காரு. இல்லைங்க, உங்ககிட்ட கொடுக்குற மனுக்கள் அத்தனையுமே வந்து நீங்கள் வந்து 3 மாதத்துக்குள்ள குறுகிய காலத்தில் முடிவை அறிவிங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு இல்லையா. போன வாரம் நம்ம பதிவுகளெல்லாம் பார்த்து அதுக்கு அந்த கருத்தியலுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பாராட்ட வேண்டியதாக இருக்குது. தமிழக முதல்வர் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு மனுதாரனுடைய மனுவுக்கு பின்னாலும் 1000 துளி கண்ணீர்கள் இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணோம். இன்றைக்கி 3 கலெக்டர்கிட்ட பேசியிருக்காரு, கமிஷனர்கிட்ட டெய்லி பேசுகிறாரு. நீங்கள் எல்லா வேலையும் கடுமையாக தான் நடக்குது, ஆனால் வந்து 63 கொலை நடக்குது.
எங்க சென்னை மாநகரத்தில் மட்டுமே. இல்ல அதுதான் அதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு. இன்னொரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. அதனால அதை தொட்டி ஒரு கேள்வி. இது எந்த டீம் செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டீம் இருக்கு, ஏ டீம் யாரு, நீங்க சொன்ன ஏ ஸ்கொயர் ஏ கியூப் டீம் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள். ஆனா எந்த நோக்கத்துக்காக அவரை கொன்னாங்க அப்படிங்கறதுலாம் ஏன்னா அந்த நோக்கம் தெரிந்தாதான் யார் கொலை செஞ்சிருப்பா அப்படிங்கிறது தெரியும். அதான் நோக்கத்திலேயே பல்வேறு டீவியேஷன்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு விஷயத்த அதை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம், இல்ல அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஸ்கிராப் கான்ட்ராக்ட். அது நமக்கு நீங்க சென்னையிலையும் இருந்ததால உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இந்த ஸ்கிராப் கான்ட்ராக்ட்ல இவருடைய தலையீடு இருந்தது அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணம் இந்த கொலைக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. குறிப்பா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த ஸ்கிராப் கான்ட்ராக்ட்ல வருஷம் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அதுல எவ்வளவு கோடி ரூபாய் புரள்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகள் யார் இன்னைக்கு ஒருத்தர் மாநில தலைவராகவே இருக்காரு, எல்லாமே தெரியும் தான். ஆனா அதுல ஆம்ஸ்ட்ராங் எப்படி கொண்டு செலுத்துறாங்க? அதாவது என்னை பொறுத்தவரை நான் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியிலையும் வேலை பார்த்துருக்கேன், திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் அதிகமாக வேலை பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே நம்ம நிறைய வழக்குகளை விசாரிச்சிருக்கேன். ப்ளஸ் இப்போ நீங்கள் சொன்ன முக்கியமான நபரும் தாம்பரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். ஆமாம், இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் ரோலே வேற. அதாவது இவருடைய பிளே நார்த் மெட்ராஸ். ஆம்ஸ்ட்ராங்குடைய பிளே பெரம்பூர்லேருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் அவர் தாம்பரம் அது வேற. பெரம்பூர்லேருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா ஆவடி வரைக்கும் போகணும். இல்லை ஆவடி இப்படி போனால் எண்ணூர் வரைக்கும், இவங்களுடைய இங்கே ஹைகோர்ட் வரைக்கும், எக்மோர் கோர்ட் வரைக்கும். இதுதான் இவங்களுடைய லிமிட். இல்லைங்க, அவருடைய ரேடியஸ் இதுதான். உங்களுக்கு அங்கு கொலை செய்யப்பட்டு 9 ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்கிராப் கான்ட்ராக்டில் இதுவரை 9 ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். அந்த 9 பேருமே எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படின்னா, இந்த ஏரியாவில் ஒரு கம்பெனி வருதுன்னா அதில் ஃபில்லிங் கான்ட்ராக்ட், மணல் சவுடு மணல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மணலை போட்டு ஃபில் பண்ணி சமநிலைப்படுத்துதல். அதன் பிறகு அதுக்கு போடுற செங்கல், அதுக்கு போடுற மணல், அதுக்கு சிமெண்ட் சப்ளை யார், அப்புறம் அந்த கம்பெனி உருவானதுக்கப்புறம் அதில் உழுவுற வேஸ்ட்டு ஸ்கிராப்பை யார் எடுக்கிறது, இத்தனைக்குமே அவர் ஆசைப்படுறாரு. யார் ஆசைப்படுறாரு? அந்த ஊருடைய பேரூராட்சி தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், இவங்க லிமிட்டை தவிர வேறு யாரும் உள்ளே வர முடியாது. இதற்காகத்தான் கடந்த 3 வருடத்திலேயே 9 ஊராட்சி மன்ற தலைவர்கள் பிபிஜி சங்கத்தில் தொடங்கி, பிபிஜி குமரன் சங்கர் என்னங்க, மன்னூர் குட்டி அப்படிங்கிற தலைவர், பேரூராட்சி தலைவர். இதில் பார்த்திங்கன்னா அந்த காஞ்சிபுரம் தொடங்கி நம்ம இது வரைக்கும் வந்திருக்குது. எது வரைக்கும் வருது? சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் ஸ்ரீபெரும்புதூர் லிமிட். அங்கே 15 பிளேயர்ஸ் இருக்காங்க. அங்கே இவர் போனதா எனக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இவங்க பிளே பண்ணி இப்போ ஹரிகரனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறோம், இங்கேருந்து 800 வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பகுதிக்குள்ளே நாங்கள் வாங்குகிற மாமூலுக்கு இவர் தடையாக இருக்கிறாருன்னு நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணோம். அதில் ஒரு லாஜிக் இருக்குது, அதில் பாயிண்ட்ல லாஜிக் இருக்குது. ஹரிகரன் சொல்கிறது தான் சரி. ஓகே, ஹரிகரன் சொல்கிறது தான் இப்போ சரி. இது விவரம் தெரியாதவர்கள் சில பேர் டொபாகிராஃபி தெரியாமல் பேசுகிறவங்க, அந்த ஸ்கிராப்பில் கூட கொலை நடக்குது அதனால் அதுவாக இருக்கும் அப்படின்னு சில சொல்கிறாங்க. பட் மிகப்பெரிய ஸ்கிராப்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு டீலர் இருக்காங்க. அங்கே எல்லா ஸ்கிராப்பையும் எடுத்து ஒரு ஆளுகிட்ட போடுறதில்ல. ஒரு கம்பெனி இதை எடுத்து அதுக்கு நீங்கள் அதுலேயே ஏ டீம் பி டீம் இருக்குது. அதில் ஒரு கம்பெனியில் இருக்கிற ஸ்கிராப்பை லாரியில் எடுத்து கொண்டு போயிட்டு அதுக்கு பெரிய பிளேயர்ஸ் 10 பேர் இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட பெரம்பூர் ஏரியாவில் தான் இருக்காங்க. கொடுங்கையூர்லேருந்து அந்த 800 அந்த பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட இரும்பு மொத்த வியாபாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 25 பிளேயர்கள் இருக்காங்க. அவங்களாம் பெரிய பெரிய யார்டு வச்சுருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூரில் எடுக்கிற ஒரு லாரி ஸ்கிராப்பை அவங்க லோடு போட்ட உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மொத்த இரும்பு வியாபாரத்தை கொடுத்துருவாங்க. அந்த மொத்த வியாபாரி இருந்தால் அவருக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும். அப்போ என்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஸ்கிராப்பு ஒழுங்காக போயிட்டுருக்குது. அதை மீறி யாரும் அந்த பேரூராட்சி மன்ற தலைவரை தாண்டி உள்ளே போக முடியாது. அவ்வளோ பேரையும் பகைச்சிக்கிறதுக்கு இவர் விரும்பவும் இல்லை. ஆக ஹரிகரன் சொல்கிறான், ஹரிகரன் இஸ் எ லாயர்.
என்னங்க அவர் சொல்கிறாரு, நாங்கள் வட சென்னை பகுதியில் எங்கள் ஆளுகை இப்போ அரசு நீண்ட நெடுங்காலமாக இந்த நம்ம தான் ஆட்சியில் இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு என்னது யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக இவங்க வந்து பொலிட்டிக்கலி நம்ம தான் இதுக்கு நம்ம ஆளுகைக்குள்ளே இருக்குதுன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் அதைத்தான் விரும்புகிறோம். இன்றைக்கி அதிமுகவாக இருக்கட்டும், நாளைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரட்டும், அல்லது திமுக அரசாக இருக்கட்டும், எந்த அரசு என்பது நமது நோக்கமில்லை. ஆனால் இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் ஒழிய அண்டர் கிரவுண்ட் தாதாவுடைய ஆட்சியாக இது இருக்கிறதே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலன்னா அவங்க தானே ஹீரோ. நீங்கள் ஹீரோவா அவங்க ஹீரோவாங்கிறது முடிவெடுக்க வேண்டிய. இப்போ இவ்வளோ நாள் வந்து அவன் போயிட்டு போகிறான் இவன் போயிட்டு போகிறான்னு சொல்லியிருந்தா கூட, இப்போ இதில் அந்நியர்த்த பண்ணலைன்னா மிகப்பெரிய லீடர்ஸை 2-3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கிராப்பை விட்டுட்டு இல்லை அவருக்கு இவர் தான் பின்னாடி அவர் தான் பின்னாடின்னு சில பேரை வந்து நீங்கள் ஸ்கிராப் சொன்ன மாதிரி நம்மகிட்ட இன்னும் 5 பேர்த்த சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5 பேரையும் பிளஸ் ஸ்கிராப்லேயே ஒரு லீடர் இருக்கார்ல, ஒரு கட்சியோட மாநில தலைவர் தான் வந்து முக்கியமான ஸ்கிராப் கான்ட்ராக்டை அங்கே வந்து எடுத்து செய்கிறவர் அப்படின்னே கூட சொல்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் திருவள்ளூர்லேயும் எனக்கு தெரியும். திருவள்ளூர் எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. அங்கே ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் மோதி 9 தலைவர்களையும் அடித்து கொண்டு வர முடியாது. இவர் வந்து பெரம்பூர் பகுதியை வந்து இவங்க வந்து ஆற்காடு பகுதி பொன்னை பகுதியிலேருந்து இவங்கெல்லாம் மைக்ரேட் ஆகி வந்தவங்க. ஆற்காடு சுரேஷுக்கு எப்படி வந்து பொன்னை பகுதியில் ஆட்கள் இருக்குதோ ஆம்ஸ்ட்ராங்க்கும் வேலூர் பகுதியில் அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. ஏன் பொற்கொடி கூட அந்த பகுதியிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான் அப்படின்னு நமக்கு தகவல் தெரியுது. அதனால் இவங்க பிளே வந்து வட சென்னையா அல்லது ஸ்ரீபெரும்புதூரா அப்படின்னா நம்ம கிரவுண்டை மாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். வட சென்னையாக தான் இருக்கும். வட சென்னை தான் கிரவுண்ட். இதில் இப்போது உளவுத்துறையுடைய ஒரு தகவல் வந்தது அப்படின்னு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் இறந்து 16வது நாள் ஒரு டெத்து நடக்கும். அது வந்து ஆம்ஸ்ட்ராங் தரப்புல இருந்து இவங்க தரப்புக்கு நோக்கி வந்து டெத் இருக்கும்னு சொல்லிட்டு எச்சரித்தது உளவுத்துறைன்னு செய்தி எல்லாத்துலயுமே வந்தது. அதுக்கு முன்பாக திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து வேற எந்த ஒரு அசம்பாவிதமும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இது இப்படியே ப்ரோலாங்கா போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல வந்து ஒரு பிரேக் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க சொன்னது சரியான கேள்வி. எப்படின்னா முதல்வர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து விழித்து கொண்டார். தமிழக முதல்வர் உள்துறை அமைச்சரா அவர் வந்து காவல்துறையோட மிக நெருங்கிய தொடர்பு வச்சுக்கிட்டு எனக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு, ஏடிஜிபி லாண்ட் அண்ட் ஆர்டர் மற்றும் சென்னை மாநகர கமிஷனர் இவங்க 3 பேரையும் வந்து தன்னுடைய கிளச்சில் வச்சுக்கிட்டு டே டு டே அப்டேட் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உத்தரவுகளை தற்போது வழங்கி வருகிறார். அதன் காரணமாக என்ன செஞ்சாங்கன்னா பாம் சரவணன் வந்து பழி தீர்ப்பேன் என்று சொன்னவரை வந்து அந்த இடத்த விட்டு அகற்றி விட்டார்கள். சுட்டு பிடிப்பதோ அல்லது கைது செய்வதோ இல்லாமல் நீ இந்த ஊரில் இல்லைன்னு வைங்களேன், அது அவாய்ட் செய்யப்படுது. சரி, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்டது தான் வந்து கமிஷனர் திரு அருணுடைய போஸ்டிங்க. அருண் வந்து ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் சொன்னார. இப்போ வந்து ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டரும் தினைக்கும் வந்து 2 ரவுடிகிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட நேரடியாக பேசிட்டு வரணும்னு இருக்காரு. பெண்டிங் வாரண்ட் அத்தனையும் வந்து இம்மிடியட்டாக வந்து 10 டேஸில் ரிமாண்ட் பண்ணுவோன்னு எல்லா ரவுடிகளையும் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டார். பல ரவுடிகள் வந்து ஏரியாவை விட்டு லிமிட்டு தாண்டி பார்டருக்கு அந்த பக்கம் போயிட்டாங்கிற தகவல் வரைக்கும் எனக்கு தெரியும். ஆக அருணுடைய போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் சென்னையில் கடந்த 22 நாட்களாக ஒரு கொலை கூட நடக்கவில்லை. மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு செயல்பாடாக கருதுகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போலீஸ் இருந்ததுனால தான். இல்லைன்னா இவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டது போல் 590 கொலை தான் அப்படின்லாம் வந்து அவர் சொல்கிறார். அத்தனை கொலை நடந்த இடத்துல 22 நாட்கள் வந்து கொலை இல்லாமல் வந்து ஒரு கமிஷனருடைய போஸ்டிங் என்ன வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறது என்றால் அப்போ முதல்வருக்கும் கமிஷனருக்கும் அந்த அளவுக்கு வந்து தொடர்பும் இப்போ வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பாராட்டு தான் ஆகணும். இதே நிலையை வந்து ஆண்டு முழுவதும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நமது ஆசை. இல்லை, நான் கேட்டது இப்போ இதுல வந்து இந்த இன்னமும் ஆம்ஸ்ட்ராங் குரூப்ல யாரும் இருக்கக்கூடிய சிலர் இல்லை யாராவது அந்த தரப்புல இருக்கவங்களை வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கம் இன்னும் இருக்குமா? இன்னும் இருக்குமான்னுலாம் கேட்காதீங்க. இருக்குது. அதான் நான் சொன்னேன், அங்க வந்து டெல்லியில மாயாவதி திருவேங்கடம் என்கவுண்டர் கூட அது அவங்கள வந்து தணிக்கல.
இல்ல திருவேங்கடம் என்கவுண்டர்லாம் அதை தணிக்கவில்லை, அவர்கள் தாகத்தை தணிக்கவில்லை. இதுல வந்து அருண் அவர்கள் மிக திறமையாக இந்த ஏபிசி 3 டீமையும் அடையாளம் காமிச்சிட்டாருன்னா அது தணிந்துவிடும். கண்டிப்பாக அதை அடையாளம் காட்டுகிற திறமை சென்னை மாநகர காவல்துறைக்கு தற்போது இருக்கிறது. அதை வந்து டெய்லி அவர் டியூன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்பெஷல் டீம் எல்லாம் வந்து சரியான திசைகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ நீங்களே சொன்னீங்க நம்ம இந்த கொலை நடந்த பகுதியை தாண்டி இந்த கொலை வந்து பல இடங்கள்ல விரிவடையுது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேறு மாநிலம் ஆகட்டும் இல்லை வேறு தொடர்புகள் ஆகட்டும். இதை தான் டே ஒன்லேயே மாயாவதி சொன்னாங்க, சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்ட்டு வந்து டே ஒன்லேயே வந்து அவங்க அதுதான் சொன்னாங்க. தொடர்ச்சியாக அவரும் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் போன்ற தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கேஸ் நகர்ந்து கொண்ட விஷயங்கள் டெய்லி அப்டேட்ஸ் வருது, டெய்லி நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்டர்ஸ்டேட் கனெக்ஷன்ஸ் வந்து இங்க ரிவீல் ஆயிருக்குங்கிறதுனால சிபிஐ என்கொயரி கட்டாயமாகிறதா வரும் நாட்களை பார்க்கும்? இல்லை, இதுல வந்து இன்டர்ஸ்டேட் கனெக்ஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு கொலையாளி, கேரளாவிலேருந்து ஒரு டீம், அல்லது ஒரிசாவிலேருந்து வேற ஒரு ஆள், இப்படி ஆட்கள் வந்திருந்தா அது சிபிஐக்கு போகும். கொலையாளிகள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் வெளி மாநிலத்தில் போய் தங்கியிருக்கிறார்கள். ஆக இந்திய நாட்டினுடைய எந்த பகுதிக்கு வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டு காவல்துறை சென்று பிடிக்கலாம். அதுக்கு நானே உதாரணம். நீங்களே போயிருக்கேன். நானே போயிருக்கேன். நான் வந்து டெல்லியில் போய் கைது செய்திருக்கிறேன், அகமதாபாத்து, கல்கத்தா. நான் சென்று கைது செய்யாத மாநிலமே இல்லை வட மாநிலங்களில். அதனால் வந்து இப்போ இப்போ ராஜமுந்திரியில் போய் வளர்த்திருக்கிறார்கள், இப்போ வந்து நொய்டாவில் போய் வளர்த்திருக்கிறார்கள், இல்லை நேபாள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ இந்தியா பூரா வந்து இதே காவல்துறை சென்று விசாரித்து கொண்டிருக்கிறது. இந்த ஏபிசி டீமை வந்து அடையாளம் காட்டுறதுல போலீஸுடைய சக்ஸஸ் அடங்கியிருக்கு. அடையாளம் காட்ட தவறி அல்லது நீங்கள் சொன்னபடி மற்ற அவர்கள் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் கவுண்டர் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இவர்களை அடையாளம் காட்டப்பட வேண்டும். அதே சமயத்தில் இவர்கள் எல்லாமே வந்து இனிமேல் இது போன்ற கூலி கொலை தமிழ்நாட்டில் செய்ய மாட்டோம் என்கின்ற அளவிற்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையும் இப்போது இருக்கிறது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.